வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். அதனால இருக்கிறதுலே அஃபோர்டபுள் பிரைசிங்ல நல்ல மைலேஜ் தரக்கூடிய உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமா இந்த வீடியோவில் வர வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு சூட் ஆகலாம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் உங்களுக்கு தெரியும், கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய HF டியூலெக்ஸ். அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பத்தி சொன்னா வச்சுங்களேன், இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸில் வரக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் அது நிச்சயம் நம்ம ஹீரோடைய HF டியூலெக்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிளும் சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் கிளீனாக தான் இருக்கும். அவங்க டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு அதான் சிம்பிளாக இருக்கும். எந்த வித பெரிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. பட் இட்ஸ் ஓகே, ஒரு டூ வீலர் இந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு டீசென்டான ஸ்ட்ரக்சரு. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒரு 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் ஒரு தலைக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், உங்களுக்கு 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒன்லி ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் IBS மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 110 kg, சீட் 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 71,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 88,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் பைக்கை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்போர்ட்ஸ். அவங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லனா வச்சுங்களேன், இருக்கிறதே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுவும் குறிப்பாக இது வந்து அந்த ஒரு 110 cc செக்மெண்ட்டில் வருதுன்றப்ப உங்களுக்கு இந்த காம்படிஷன் பார்க்கும்போது ஸ்லைட்லி ஒரு பெட்டர் பவரும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு மைலேஜும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கும். அவங்க டிசைன் ஸ்ட்ரக்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஒரு டீசெண்டான ஸ்லைட்லி ஸ்போர்ட்டி டச் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இருக்கும். ஆண்ட்ராய்ட் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டிசைனே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு 109.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.08 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. பைக்கிலோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 80 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் தராங்க. SPD மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 112 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 82,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு 86,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லையும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். அவங்க சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிளுக்கு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு அறிமுகமே தேவையில்லாத ஒரு வெஹிக்கிள். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் பயங்கர ஃபேமஸ் அண்ட் பயங்கர ரீச்சு. நம்மளுடைய இந்தியன் ரோட்ஸில் நீங்கள் ஏகப்பட்ட ஸ்ப்ளெண்டர்ஸை பார்த்துட்டு இருக்கலாம். ஏன் நிறைய பேர் இந்த ஸ்ப்ளெண்டரில் தான் இந்த ஒரு பைக் ஓட்டுறதுக்கே கற்றுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் வீட்லேயும் ஒரு ஸ்ப்ளெண்டர் இருக்கலாம்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ஒரு ஸ்ப்ளெண்டர்ன்ற ஒரு வெஹிக்கிள் வந்து இருக்கும். ஏன் எங்கள் வீட்டில் கூட ஒரு ஸ்ப்ளெண்டர் இருக்குது, எங்கள் அப்பா யூஸ் பண்ணிருக்காரு. சரி ஓகே, இந்த வெஹிக்கிளோட ஸ்ப்ளெண்டர் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டிசைனு, ஒரு கம்ப்யூட்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 4-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்லா ரிஃபைண்டாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின்மே கூட அட் த சேம் டைமில் உங்களுக்கு அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் அது மாதிரி விஷயங்கள ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வெஹிக்கிள் இந்த ஹீரோடைய ஸ்ப்ளெண்டர்ன்ற அந்த ஒரு வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 61 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விட கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு இந்த இடத்துலையும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். இதோடைய டாப் எக்ஸ்டெக் மாடல் அதில் வந்து உங்களுக்கு டிஸ்க்கு கொடுக்குறாங்க. பட் ஆனால் அது வந்து நம்மளுடைய செக்மெண்ட்குள்ளே வராது. நம்ம பார்க்குறது நார்மல் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இதோடைய பேசிக் மாடல்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேஸ் மாடல் 98,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 99,000 முடியுது. ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங், அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டுமே கூட இந்த ஹீரோடைய சூப்பர் ஸ்ப்ளெண்டர்ன்றது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம்.
இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் ஹோண்டாவில் இருக்கிறதுலே ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜினோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே ஆல்மோஸ்ட் நம்ம HF Deluxe மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஆன் ரோட்டில் பார்க்குறதுக்கு ஒரு காம்பேக்டான ஒரு கம்ப்யூட்டர் அப்பியரன்ஸ்ன்றது உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 98.98 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.228 bhp அண்ட் அதுக்கடுத்து 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையுமே கூட CBS பிரேக்கிங் சிஸ்டம் தான். வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 99 kg, சீட் ஹைட்டு 786 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 86,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 92,000 முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லும் இட்ஸ் ஓகேவான ஒரு ரேஞ்சு. இந்த டாப் மாடல் 92 வந்து அந்த ஒரு டீலக்ஸ் வேரியன்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சுங்களா, கொஞ்சம் கலர் ஸ்கீம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் ஓகே தான். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110 நமக்கு. இந்த ஒரு வெஹிக்கிளை நான் ஃபஸ்ட் பிளேஸுக்கு போட்டதுக்கு முக்கியமான 3 ரீசன் சொல்லட்டுங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் மைலேஜ். இந்த ஒரு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிளில் இந்த பஜாஜோடைய பிளாட்டினாவும் ஒன்று. அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா அட் த சேம் டைமில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்ன்றதையும் கொடுக்கும். ஆமாங்க, இந்த ஒரு 110 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான சஸ்பென்ஷன் செட்டப் யூஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள்லாம் அது நிச்சயம் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 110 தான். ஒரு சூப்பரான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்ன்றது இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் தான் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ்ன்றது கிடைக்குது. வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே இந்த ஒரு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. பட் ஆனால் இவங்க கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். இதை மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்க்காக தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன். இதுவும் ஒரு லீனியரான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் தான். பட் ஆனால் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய சீட்டிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நல்லா லென்த்தியாகவே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 115.45 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.48 bhp அண்ட் 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 70 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இன்னும் ஒரு சில பேர் எவ்வளோ மைலேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். நம்ம ஒரு இதை மாதிரி ஒரு டீசெண்டான மைலேஜ் கிடைச்சாலே நம்மளுக்கு போதுமான ரேஞ்சு தான். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. CBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டிய டோட்டல் வெயிட் உங்களுக்கு 119 kg, சீட் ஹைட்டு 807 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 96,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றது கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.